ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த விடல 12th ஃபிசிக்ஸு ஒரு மினிமம் லெவல் மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ இது வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. மெல்ல கற்போருக்கான சிறப்பு கையேடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறது, சார் நான் வந்து மினிமம் சரிங்களா, நான் வந்து சென்டம் எடுக்கணும் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் கிளான்ஸ் பார்க்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கொஸ்டின் மார்க்ஸு. ஆனால் ஒரு 70க்கு ஒரு 40 to 50 இதுவே எடுக்கலாம். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு அதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் லெசன் வைஸாக என்னென்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கொஷின்ஸை யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். 1 மார்க்ஸ்க்கு ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் சிம்பிளான ஆன்சர்ஸ் சரிங்களா. அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும், சார் இந்த ஆன்சர்ஸ் எழுதுனா நமக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெட்டீரியல் வந்து எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லோலினஸ்னால் என்னால் கொஞ்சமாக தான் படிக்க முடியும் அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. 2 மார்க்கு சிம்பிளான 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் சிம்பிளான 3 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் நீங்கள் வந்து இதை கன்ஃபார்மாக படிச்சிங்க அப்படின்னா ஒரு 70க்கு 30 to 40 or 50 கூட உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். எல்லா கொஷினும் வந்து என்ன பண்ணணும், படிக்கணும் சரிங்களா. மினிமம் பாஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்ஸு. ஸோ 1 மார்க்ஸ் படித்தாலே நமக்கு வந்து 11 மார்க்ஸ் வந்துடும் சரிங்களா. ஒவ்வொரு லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிம்பிளான ஆன்சர்ஸும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் இந்த ஆன்சர்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் வந்து எழுதினாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ அதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்க, நீங்கள் லைக் பண்ணால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஷேர் ஆகும். இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம கிடைச்சா உடனே அப்டேட் பண்ணிடுவோம். அதே போல் மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா அதை ஷேர் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில். அல்லது வந்து இல்லை பிடிஎஃப் கிடைச்சாலுமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சிம்பிளான ஆன்சர்ஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாயிண்ட் வைஸாக சரிங்களா. அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷினை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. ஸோ இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் என்னென்னோ அதுதான் மெட்டீரியலாகவுமே போட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து அப்டேட் பண்ணோம். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியம் அல்லது கிடச்சிச்சு அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன். ஸோ ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.